செல்வரத்னம் மணிமாறன் சொன்னா எனக்கு ஞாபகம் வர்றதெல்லாம் 10 வருஷத்துக்கு மேலே என்கிட்ட தொழில் செஞ்ச 2 திறமையான நண்பர்கள் தான். ஆனால் இப்போ நான் கேள்விப்பட்டதெல்லாம் யார் உயிரை யார் முதல்ல எடுக்க போறீங்கிற போட்டி பற்றி தான். எல்லா பிரச்சனைக்கும் காரணம் எனக்கு வந்து பெரிய அளவு சரக்கை போலீஸ் பிடிச்சிட்டாங்கண்ணே. கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கோர்ட்டில் அழிக்க சொன்ன மொத்த சரக்கையும் ரொம்ப அவசரமாக போலீஸ்கிட்ட இருந்து குறைச்ச விலைக்கு செல்வம் வாங்கியிருக்கான். சந்தேகப்பட்டு விசாரிக்கும் போது தான் தெரியுது போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி சரக்கை மாட்டி விட்டதே வந்தான்னு. இன்னைக்கு அந்த சரக்கோட மார்க்கெட் ரேட்டு 8 கோடி. நடந்தது தானே. கொஞ்ச நாளைக்கு முன்னால் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற வேண்டப்பட்ட ஒருத்தர் எங்ககிட்ட மாட்டிக்கிட்ட சரக்கு இருக்கு, கோர்ட் அதை அழிக்க சொல்லிருச்சு, நீ அதை வாங்கிக்கிறியான்னு என்கிட்ட கேட்டார். மார்க்கெட் ரேட்டை விட விலை கம்மியாக இருந்ததுனால நானும் வாங்கிட்டேனே. மற்றபடி அது மணியோட சரக்குன்னு தெரிஞ்சு பிளான் பண்ணிலாம் செய்யலண்ணே. அதான் மணியோட சரக்குன்னு இப்போ தெரிஞ்சிருச்சுல்ல, அதுக்குண்டான பணத்தை அவனுக்கு கொடுத்துடு. அண்ணா சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டால் இழப்பீடு கேட்கக்கூடாதுன்னு நீங்களே பல தடவை சொல்லியிருக்கிறீங்க. நடந்தது பிஸ்னஸ், அதனால இந்த விஷயத்தில் நான் ஒன்றும் செய்ய முடியாது. அண்ணே நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு தான் நான் வந்தேன். நான் கிளம்புறேண்ணே. அண்ணே நான் சொல்கிற டீலுக்கு மணி ஒத்துக்கிட்டா மொத்த பணத்தையும் கொடுத்துறேண்ணே. ம், தமிழரசன் சாகணும். இதுக்கு நீ ஒத்துக்கிட்டா உன் சரக்கான பணம் மட்டும் இல்லை, நமக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனையும் இங்கேயே மறந்துடலாம். என்ன சொல்ற? யார் தமிழரசன்? உள்ளே இருக்கும்போது பழக்கமானவண்ணே. இப்போ எதுக்கு இந்த பிரச்சனையில் தேவையில்லாமல் தமிழை நீ உள்ளே கொண்டு வரேன்னு எனக்கு புரியல. அன்னைக்கு அவன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டிருக்கான். அவன் தான் கார் ஓட்டினான்னு உனக்கு யார் சொன்னா? தமிழ் தான் சொன்னான். என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? எனக்கு அந்த ஆக்சிடெண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது, நான் பணத்துக்கு வேலை செய்கிறவன், கார் ஓட்டான்னு ஒத்துக்கிட்டா பணம் தரேன்னு சொன்னாங்க, ஒத்துக்கிட்டு உள்ளே வந்துட்டேன்னு என்கிட்ட சொன்னானே. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். அன்றைக்கி ஜெயிலில் தமிழை பார்க்க வந்தப்போ ஒன்றை முடிக்கிறதுக்கு அவன் ஒத்துக்கிட்டான். கேட்ட பணம் அதிகமாக இருந்ததால் நான் ஒத்துக்கலை. ஒருவேளை நான் ஒத்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உட்காந்துட்டு இருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் அவன் என் மேலேயே கையை வச்சுட்டான். அவன் சாகணும். நீங்கள் 2 பேரும் பேசுறதை வச்சு பார்க்கும்போது அந்த பையன் அவ்வளோ நம்பிக்கையானவனா எனக்கு படலை. இந்த மாதிரி ஆளுங்களை கூட வச்சுக்கிறது யமனை கூட கூட்டிக்கிட்டு சுற்றுற மாதிரி. செல்வா சொல்கிறது தான் நல்ல டீலுன்னு தோணுது. அதை ஒத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம் மணி. சரிண்ணே, நான் விசாரிக்கிறேன். தமிழ் என்கிட்ட பொய் சொல்லிருக்கான்னு தெரிஞ்சா நானே அவனை முடிக்கிறேன். ஹலோ அண்ணே, சொல்லுங்கண்ணே. எங்கே இருக்க? ரொம்ப நேரமாக உன் மொபைலுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். மணிமாறன் கூப்பிட்டுருந்தாருண்ணே. உள்ளே இருக்கும்போது நான் தான் காரை ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். அது விஷயமா கேட்டுட்டு இருந்தாரு, அதான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. என்ன விஷயம்ண்ணே? ஹலோ ஹலோ, யாருமா? என்ன வேணும்? அவங்கள பார்க்க தான் வந்தேன் சார். இவரை பார்க்கவா? உள்ளே வாங்க. வாங்க. அது யாரு? பருதாக்குள்ள பொட்டா? யாரு தமிழ்? என்ன பல்ல காட்டுற? உட்காருங்க. நான் உங்ககிட்ட சாரி சொல்ல தான் வந்தேன். நேற்று அந்த காரை நீங்கள் தான் ஓட்டிட்டு வந்தீங்களா? தானே பார்த்தேன். ஏதோ காலை மிதிச்ச மாதிரி சாரி கேட்குறேன். அவன் காலை உடைச்சிருக்கிறேன். மன்னிக்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் காட் ஃபாதர் இல்லை. அண்ணே நீ சும்மா இரு தமிழ். இனிமே இங்கே மன்னிப்பு கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை.
ஆல்ரெடி நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். எதா இருந்தாலும் அங்கே பேசுறீங்க. ப்ளீஸ் சார், என்கிட்ட 4 வீலர் லைசன்ஸ் கிடையாது. நீங்க போலீஸ் கிட்ட போனா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுவும் கிடையாதா? மாட்டின நீ. ப்ளீஸ் அழாதீங்க. நீங்க அடிபட்டதும் விட்டுட்டு ஓடல சார். ஆம்புலன்ஸுக்கு உடனே ஃபோன் பண்ணி இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டு தான் வீட்டுக்கு போனாங்க. பயத்துல நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. நான் கூட தான் நைட் ஷோ படம் பார்த்துட்டு தூங்கவே இல்லை. இப்போ அதுவா முக்கியம்? ஏமா நீ பாட்டுக்கு இவனுக்கு ஒன்றா இங்கே சேர்த்துட்ட. இங்கே ஆகுற செலவில் எவன் பார்க்கறது? அண்ணே நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? நீங்கள் அழாதீங்க ப்ளீஸ். இதுல 1 லட்சம் ரூபாய் எழுதிருக்கு. ஹாஸ்பிட்டல் பில்லும் நானே கட்டிடுறேன். எதுக்குங்க இதெல்லாம்? சரி, தமிழ் இன்னும் கொஞ்ச நாள் வேலைக்கு போக முடியாது. அதுக்கு இந்த பணத்தை வச்சு சமாளிச்சுக்கிறோம். தமிழோட பைக் கண்டமாச்ச, அதுக்கான பணத்தை எப்போ கொடுப்பீங்க? யோ வெளியே போயா? என்னையா சொன்ன? ஆமாம் ஒன்னதான், வெளியே போ. முன்ன பின்ன தெரியாத பொண்ணு கண் கலங்கினதுக்கு இந்த அண்ணனை வெளில போன்னு சொல்லிட்டல. ம் ம் போற முட்டியில் பட்ட இந்த அடி கொஞ்சம் மேலே பட்டிருந்தா எல்லாம் முடிஞ்சிருக்கும். ரொம்ப எட்டி பார்க்காதீங்க, உள்ள விழுந்துருவீங்க. ஒன்றும் இல்லை அண்ணே. ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்காங்களேன்னு சொன்னப்பா. பழம் உங்க அம்மா பயங்கரமாக நடிக்கிறாங்க. மறக்காம பழத்தை வாங்கி வைப்பா. அவர் பேசுனது எதையும் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஓடிடாமல் நீங்கள் நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததே பெரிய உதவி தான். நான் போலீஸ்க்கெலாம் போகல. தேங்க்ஸ். இதை வச்சுக்கோங்க. நீங்களே பார்க்குறீங்கல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஹாஸ்பிட்டல் பில் நான் கொடுத்ததா இருக்கட்டும், அதுக்காவது வாங்கிக்கோங்க ப்ளீஸ். ப்ளீஸ். தேங்க்ஸ். உங்க பேரு தெரியலங்கிறதுனால செக்ல பேர் எழுதாம கொடுத்துருக்கேன். தமிழரசன். என் பேர் அகல்யா. சினிமாவுக்காக அஞ்சனா. இப்போதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நான் பொறுப்படுறேன். டேக் கேர். அடுத்த முறை கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைசன்ஸ் வாங்கிருங்க. நிச்சயமா. தேங்க்யூ. என்னென்ன இதெல்லாம்? டேய் என்ன பேசிக்கிட்டு இருக்கல, என்ன மண்ணுக்கிட்ட ஆறுன்னு அடிக்கிற? கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா தள்ளிட்டு போயிடுவேண்ணே. அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணு. இப்படியே நீ பாட்டுக்குங்க. சரி சார். இங்கேயே இறங்கிக்கிறோம். யார் சார் அந்த சாவுகிறாய்க்கு? எங்க ஏரியா கவுன்சிலர். ஏன்னா கூட்டம் போடாம அமைதியா எல்லாரும் போங்க போங்க. இது என்ன புது பிரச்சனை? தண்ணி பிரச்சனை ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு. இன்னும் 2 நாள் எல்லாம் முடிச்சிடமா, நான் சொல்லிட்டேன். அண்ணா ஹலோ. நான் யாரு என்னன்னு ஆராயாம சொல்றதை மட்டும் கவனமாக கேட்டுக்க. மணிமாற செல்வத்தோட சமரசமாயிட்டான். அதுக்கு அவன் கொடுத்த விலை உன்னோட உயிர். நாளைக்கு கடலுக்கு போகணும்னு மணிமாற உங்ககிட்ட சொல்லுவான். நம்பி போன நீ உயிரோடு திரும்ப மாட்ட. என் மேலே நம்பிக்கை இருந்தா இந்த நம்பரில் கூப்பிடு. அவங்ககிட்ட இருந்து உன்னை நான் காப்பாற்றுறேன். தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுட்டாயா? நான் தான் முதல்ல சொன்னேன்லண்ணே, அவன் ஒரு டைப்பான ஆளுண்ணே. உண்மையிலே விஷயமுள்ள ஆளாக இருந்தா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைனில் வருவான். இந்த ஆட்டம் முடிஞ்சதும் அவன் கதையை முடிச்சிடலாமாண்ணே? போட்டில் நிறைய போயிட்டுருக்கு, கொஞ்ச நேரம் ஆகட்டும். அண்ணே, போட்டில் நம்மள தானே ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கு. ஆளுங்கெல்லாம் பூசா இருக்கானுங்கண்ணே. நான் சொல்கிறபடி கேட்டால் நீங்களாம் உயிரோட கரை திரும்பலாம். என்னடா போன காரியம் முடிஞ்சதா? முடிஞ்சதுண்ணே.
என்னடா சாதாரணமாக சொல்கிற? அவ்வளோ ஈஸியாக அவனை முடிச்சிட்டிங்களா என்ன? ஆமாண்ணே. சரி, நீ நம்ம செல்வாவோட பெட்ரோல் பங்கு பக்கத்தில் இருக்கிற அவனோட கார் ஷெட்டுக்கு போ. அங்கே நம்ம கார் ரெடி ஆயிடுச்சான். எடுத்துகிட்டு கிளப்புக்கு வந்துடு. சரியா? சரிண்ணே. அப்புறம் கார் டிக்கியில் ஒரு பேக் இருக்கும், அது பத்திரம். ஓகேயா? சரிண்ணே. இந்த பையன் தமிழரசன் அவ்வளோ நல்லவன் கிடையாதுண்ணே. செல்வா சொன்னது எனக்கு கரெக்ட். அதனால தான் நான் கதையை முடிச்சிட்டேன். செல்வா சொன்னது மாதிரி பணத்தையும் கொடுத்து விட்டாண்ணே. வந்து சேர்ந்துருச்சு. சரிண்ணே. சரி, ஓகே. பேக் எடுத்துட்டு வந்தியா? நான் பண்ணது தப்பு தான். என்னை மன்னிச்சிரு தமிழ். அந்த பேக்கில் நிறையா பணம் இருக்கு. எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ. என்ன ஒன்றும் பண்ணிடாத தமிழ். யோசிச்சு சொல்கிறேன். அமைதியார். நல்லா யோசிச்சு பார்த்தேன். என்னை கொலை செய்ய வந்தவங்களை மன்னிக்கிற அளவுக்கு நான் நல்லவன் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் பணம் தரேன்னு சொன்னதுனால வேணா ஒன்று செய்யலாம். உங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தரை மட்டும் உயிரோட விட்றேன். அது யாருன்னு நீங்களே முடிவு செஞ்சுக்கங்க. என் சொத்துல பாதி அவன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிறேன். நீ தான் குலதெய்வம் மாதிரி என்னை காப்பாற்றின மேலே. என் குடும்பத்தை காப்பாற்ற எனக்கு தெரியும். நீ பண்ண தப்புக்கு நான் ஏன் சாகணும்? நீ சொன்ன மாதிரி செஞ்சா விட்டுறேன்னு சொன்னிய தமிழ். இப்போவும் அதை தான் சொல்கிறேன். 5 நிமிஷம் டைம். ஒருத்தரை மட்டும் உயிரோட வெளியே விடுறேன். இல்லைன்னா நானே உங்க 2 பேரையும் முடிச்சிருவேன். இந்த லாக்கை எப்படி ரிலீஸ் பண்ணணும்? அந்த டாப்பில் இவரை பின்னாடி இழுத்துட்டு ரைட் சைடில் இவரை ஃப்ரண்டில் கொண்டு வரணும். தேங்க்ஸ். கிளாஸை முடிக்கும்.